போறோம் பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்காக கார்த்திகை ரெடி பண்றோம்ல, அதுக்காக இப்ப போய் மரத்துல நம்ம வந்து அந்த கூக்கான்னு சொல்லுவாங்க, அது பறிக்க தான் போயிட்டு இருக்கோம். வாங்க போலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூக்காம் பறிக்கிறதுக்கு அங்க பாத்தீங்களா இதான் மரம் அங்க இருக்கு. நம்ம அங்கதான் வந்துட்டோம். இப்ப வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்துக்கான கூக்கான பறிக்க போறோம். வாங்க நீங்களும் வாங்க, எங்களோட சேர்ந்தே பறிக்கலாம். ஃபைனலா வந்து பறிச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இதை காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை வந்து சுடணும். சுட்டதுக்கு அப்புறம் தான் இது எல்லா ப்ராசஸும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி எல்லாத்தையும் போ பார்க்கலாம் வீடியோல. வாங்க ஃபைனலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் ஈரமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அதை நம்ம காய வைக்க போறோம். காய வச்சு ஒரு 2 days ப்ராசஸா இருக்கும்னு நினைக்கிறேன். காய வச்சு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து அரைக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய வைக்கலாம் நம்ம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபுல்லாக நல்லா தெளிவாக ஒன்றா தெரியுற மாதிரி ஃபுல்லாக காய வச்சாச்சு. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து அதை பள்ளம் தோண்டி எரிக்க போகிறோம். ஓகே, இது ஒரு இன்னைக்கு அப்புறம் நாளைக்கு 2 நாள் காஞ்சா நல்லா இருக்கும். அப்போ தான் சூப்பராக இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிச்சுனா தான் வைக்க போகுது. இப்படி 2ஆக உடைச்சா இப்படி ஒடியணும். அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது நல்லா இதாகும், இல்லைன்னா சுத்தமாகவே அது கருவி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமேட்டு நம்ம எப்படி இருக்குதுன்றதை நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 2 days later. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க கூக்கானை வந்து சுட போறோம். அதாவது இந்த பனம்பூ வந்து சுட்டு அதை வந்து பூ ஆக்க போறோம். அது கார்த்தி செய்யறதுக்கு 2 நாளா காய வச்சிருந்தோம். காய வச்சதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்க அப்படியே பாருங்க பள்ளம் தோண்டி அப்படியே பாத்தீங்கன்னா பள்ளம் தோன்றோம். பள்ளம் தோண்டி இப்போ அதில் போட்டு தான் நாங்க வந்து நெருப்பு வச்சு எரிக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்க தோண்ட போறோம். நானும் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ண போறேன். வாங்க நீங்களும் வந்து பாருங்க எப்படி. எல்லாத்தையும் போட்டு பற்ற வச்சிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் வந்து பற்ற வச்சிருவோம்னு நினைக்கிறேன். போயிட்டு நானும் அவங்களோட ஹெல்ப் பண்றேன். பாருங்க, இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த இலையை மூட போறோம். இவ்வளவு சூட்டுல இந்த இலை எரிய நினைச்சிருப்பீங்க, ஆனா எரியாது. நம்ம அதுக்குள்ள வச்சு மண்ணை போட்டு மூட போறோம். இப்ப பாத்தீங்கன்னா வைடா மூடுறோம். காத்து போகாம மூடணும். அப்பதான் காத்து போச்சுன்னா நெருப்பு இருந்துட்டே இருக்கும். காத்து போகாம மூடினாதான் நிறைய இன்னும் வேணுமே இலை அத்தாது போல. Two hours later.
இப்போ பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம வந்து அவிச்சு மூடி வச்சுட்டாச்சு எல்லாத்தையும். அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது பாத்தீங்களா இப்போ வந்து நோண்டி எடுக்க போறோம். அது ஃபுல்லாவே நெருப்பெல்லாம் அவிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நோண்டி எடுத்து அதுக்கப்புறமேட்டு அதை அரைச்சி அதுக்கப்புறம் தான் பந்தெல்லாம் சுத்தி கட்டி கார்த்திகை தீபத்தை சுத்த போறோம். அதை நம்ம இப்ப தோண்டி எடுக்கிறத தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். ஃபைனலா வந்து நோண்டின 2 குழியுமே தடமே தெரியாம மூடியாச்சு. ஒரு எஃபெக்டும் கிடையாது. எல்லாத்தையும் மூடி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த மூட்டை நிறைய இருக்கிற கார்த்தி என்ன பண்ண போறோம்னா, அதாவது அந்த பூவை சுட்ட பூவை எடுத்துன்னு போய் இதுக்கப்புறம் அதை அரைச்சி அதை பந்தா சுத்தி தான் அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகை வந்து சுத்த போறோம். இதுக்கப்புறம் அதுதான் இது மாதிரி தான் துணியை கிழிச்சு வச்சுக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த மருந்து அதோட அப்படியே சம அளவு வைக்கணும். வயிறு வலிக்காதுடா. கார்த்திக் கூக்கம் பனம்பூல செஞ்சதுல நெருப்பு வச்சாச்சு. இது நெருப்பு வச்சு கணிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. நல்லா ஃபுல்லா இது கணிஞ்ச உடனே நம்ம அதை அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல இதை சுத்த ஆரம்பிச்சிடலாம். இப்படிதான் இருக்கும் பாத்தீங்க. பனம்பூல செஞ்சு இது மாதிரி சுத்துறாங்கன்னா என்ன ஒரு ஐதீகம்னு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து நம்மளை சுத்தி இருக்க அந்த பீடன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து கழியும், கண்ணார் பட்டதெல்லாம் போகும். அதனாலதான் கார்த்திகை தீபம் அன்னைக்கு பனம்பூல சுட்ட இந்த கார்த்திகையை செஞ்சு நம்ம சுத்தினா நம்மளுக்கு இருக்கிற அந்த பீடை கண்ணாறு எல்லாமே போகும்னு சொல்லிட்டு காலங்காலமா வந்து அந்த பெரியவங்க சொல்ற ஐதீகம் தான் இது. அதனாலதான் இது வந்து செஞ்சு செய்யறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தை நம்ம வந்து ஃபினிஷ் பண்றோம். பாத்தீங்களா, இது சுத்தி முடிச்சாலே கார்த்திகை தீபம் முடிஞ்ச மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.